ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். இந்த புத்தகத்திலிருந்து பையாஜி அப்பாஜி பாட்டேல் அப்படிங்கிறவரோட மகிமைகள், சாய் செய்த மகிமைகள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இவர் சின்ன குழந்தையிலிருந்தே பாபாவை தெரியும் அப்படிங்கிறாரு. இவங்க வீட்டுக்கு பாபா பிக்ஷைக்கு வருவாராம். முதல் 3 வருடங்கள் பாபா 8 முறை பிக்ஷைக்கு வருவாராம். அதுக்கப்புறம் அடுத்த 3 ஆண்டுகள் 4 முறை பிக்ஷைக்கு வருவாராம். அதுக்கப்புறமா ஒரு 12 வருஷத்துக்கு 2 முறை பிக்ஷைக்கு வந்திருக்காரு. இறுதியான அந்த கடைசி காலகட்டமான 12 வருஷம் அப்போ ஒரு தடவை பிக்ஷைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாபா பிக்ஷை எடுக்க ஆரம்பித்ததுல இருந்தும் பாபா மகா சமாதி வரைக்கும் எடுத்த பிக்ஷை ஒவ்வொரு முறையும் இவங்க வீட்டுக்கும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஸோ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு இவங்களோடது அப்படிங்கிறது நாம் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு 11 வயசா இருக்கும் போதுலேருந்து இவர் பாபாவுக்கு சேவை புரியறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு 7 வயசு இருக்கும் பொழுதுதான் ஸ்ரீராம நவமி உருஸ் பண்டிகைகள் ஆரம்பமாச்சு ஷீரடியில அப்படிங்கிறாரு. அதாவது அப்பா குல்கர்னி அப்படிங்கிறவர் ஒரு திருட்டு கேஸ் சம்பந்தமா அவர் மாட்டிக்கிட்டாரு. அந்த பிரச்சனையில இருந்து ஸ்ரீ சாய்பாபா அவரை விடுவித்தாரு. அதுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் இந்த உருஸ் பண்டிகை இது எல்லாமே துவங்குச்சு ஷீரடியில அப்படிங்கிறாரு. இந்த உருஸ் ஸ்ரீராம நவமி துவங்கினதுக்கு அப்புறம் தான் ஹிந்துக்கள் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சந்தனம் பூச ஆரம்பிச்சாங்களாம். அவங்க பாபாவுக்கு சந்தனத்தை பூசி விடும் பொழுது பாபா சந்தனத்தை எடுத்து சுவர்ல புஞ்சா அப்படிங்கிற ஒரு சின்னம், அதாவது முகமதியர்கள் இந்த சந்தன விழாப்ப செய்யற அந்த ஒரு சின்னத்தை பதிப்பாராம். அதே மாதிரி சந்தனத்தை எடுத்து மகள் சாப்பதியோட நெற்றியிலையும் பாபா பூசி விடுவாராம். மகள் சாப்பதியும் சந்தனத்தை எடுத்து ஸ்ரீ சாய்பாபாவோட நெற்றிக்கு பூசி விடுவார் அப்படின்னு சொல்றாரு. இந்த தருணத்துல தான் முகமதியர்களை பாபா குரானை துவாரகமாயில படிக்கிறதுக்கு அனுமதி அளித்தார் அப்படிங்கிறாரு. பாபா குரான் படிச்சாரா அப்படின்னாக்கா எப்பவாவது, அதாவது சனிக்கிழமைகள்ல எப்பவாவது பாபா குரான் வாசகத்தை எடுத்து வாசிச்சது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த குரான் முகமதியர்கள் துவாரகமாயில உட்காந்து வாசிக்கும் பொழுது மற்றவர்கள் யாரும் சத்தம் போட்டு அங்க அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல பாபா ரொம்ப குறிப்பா இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு 11 வயசு இருக்கும் பொழுது இவர் ஒரு நாள் இந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வயலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில போய் பாபாவை துவாரகமாயில தரிசனம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது பாபா அன்னைக்கு இவரை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இவரை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாராம். ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டாராம். பூம் பூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு அபசகுன ஒளியெல்லாம் அந்த கையில வச்சுட்டு இப்படியெல்லாம் அபசகுனமா என்னெல்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரியான எல்லா செய்கைகளையும் பாபா செஞ்சிருக்காரு. இது காலையில 9லேருந்து 9:30 மணி வாக்குல இது நடந்திருக்கு. யாருக்குமே ஒண்ணுமே புரியலையா ஏன் பாபா இப்படியெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறது. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் இவருடைய அத்தையோட மகன், அதாவது இவருடைய அப்பாவோட தங்கச்சியோட சகோதரியோட மகன் 30 வயது மதிக்கத்தக்கவர். அவருக்கு காய்ச்சல் கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லாம இருந்திருக்கு. அவர் அன்னைக்கு சாயங்காலம் இறந்துட்டாராம். இதை குறிக்கிறதுக்காக தான் பாபா காலையிலேயே ஏதோ அபசகுனம் நடக்க போகுதுங்கிறதுக்காக இவரை வயலுக்கும் போகாம விட்டுருக்காரு அப்படிங்கிறது அன்னைக்குதான் புரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. அதே மாதிரி பாபா இந்த உருஸ், இந்த ஸ்ரீராம நவமி எல்லாம் கொண்டாடும் பொழுது அங்க ஹிந்துக்களும் முகமதியர்களும் தங்களுக்குள்ள எந்த வேற்றுமைகளும் இல்லாம
எல்லாரும் இதுல வந்து கொண்டாடணும், எல்லாரும் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்தனத்தை எல்லாரையும் பூச விட்டுருக்காரு. இத்தனைக்கும் இந்த பண்டிகைகள்லாம் நடக்கிறதுக்கான செலவை வந்து இவருடைய அப்பா, அதுக்கப்புறம் நானா சாஹேப் சாந்தோர்கர், அப்புறம் அப்பா குல்கர்னி எல்லாருமே பகிர்ந்து தான் இந்த செலவுகள் எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பாபா வந்து 4 ரூபாய் இவருக்காக கொடுப்பாராம். அதாவது அதை வந்து ஒரு பரிசு பொருள் மாதிரி கொடுக்குறாருன்னே வச்சுக்கோங்க. ஆனா பாபா அந்த பைசாவை இவற்றை கொடுக்கும் பொழுது குறிப்பா ஒன்று சொல்லுவாராம், எல்லாத்தையும் சாப்பிட்டே வந்து கழிச்சிடாத, இதை வந்து வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் பாபா குறிப்பா சொல்லுவாராம். அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, பாபா கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து இவர் வந்து நிலங்கள் நிறைய வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 80 ஏக்கர் கிட்ட நிலங்கள் வந்து பாபா இவருக்கு கொடுத்த பணத்தை வச்சு இவர் வாங்கினதா சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட 10 11 ஏக்கர் நிலங்கள் இருந்திருக்கு. ஆனா பாபா சொன்ன மாதிரி இதை வேற யாருக்கும் அப்படி சும்மா விநியோகமும் பண்ணல. அதே மாதிரி தன்னுடைய வெறும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டுமும் அதை யூஸ் பண்ணாம அதை வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த பூமியில எதுக்காவது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ணினதா சொல்றாரு. இவருடைய சம்பந்தமான மற்ற லீலைகளை வந்து நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ